வணக்கம் சொந்தங்களே, சாவித்திரி கிச்சனுங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா வெஜிடபிள் கட்லெட் செய்ய போறேங்க. குழந்தைகளுக்கு விருப்பமான ஸ்நாக்ஸுங்க இது. அது முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, குடமிளகாய் எல்லாமே இருக்குங்க. காய்கறி பொரியலாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு காய் இருக்கிறதே தெரியாம சாப்பிட்டுக்குவாங்க. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சொந்தங்களா, கட்லெட்டுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. உருளைக்கிழங்கு, சின்ன கிழங்கு 4 கிழங்கு எடுத்துருக்குறேங்க. வேக வச்சு தொளிச்சு வச்சிருக்கிறேன். அதை போட்டு பிணைஞ்சிக்கலாங்க. மேக்ஸ் இருந்ததுன்னா நீங்க போட்டு நல்லா அப்படியே அமுத்தி எடுத்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் பெருசா இல்லாம நல்லா பொடியா அப்படி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பச்சை பட்டாணிங்க 50 கிராம் இருக்குங்க. பச்சை பட்டாணி, முட்டைக்கோசுங்க, கேரட் 2, பீன்ஸ் ஒரு 5-6 பீன்ஸுங்க, ஆஃப் ஆயில வேக வச்சிருக்கிறேங்க. எல்லாமே கேப்சிக்கனுங்க 1, பொடிசா நறுக்கி வச்சா பச்சை மிளகாங்க. பச்சை மிளகா 4 போட்டிருக்கிறேங்க. குழந்தைங்க இருந்தால் 2 மிளகா மட்டும் போட்டுக்குங்க. பண்ணி வச்சிருக்கிறேங்க. 2 வெங்காயம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலைங்க, கொத்தமல்லி தழை, பிரெட்டு 4 போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேங்க. அதை போட்டுக்கலாங்க. உள்ள தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. சிக்கன் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமா போட்டா போதுங்க. 1 சிட்டியை போட்டா போதும். சில்லி பவுடருங்க 1 ஸ்பூன், ஜீரக பொடிங்க 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூனுங்க, சோம்பு பொடிங்க, கரம் மசாலாங்க, பட்டைப்பொடி நாங்களே வீட்டில் அரைச்சி வச்சது, கொஞ்சமா பெருங்காயத்தூளுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலக்கலாங்க. தண்ணியே ஊற்ற வேண்டாங்க. இதுலயே கலக்கி எடுத்துக்கலாங்க. இதுலயே நல்லா தண்ணி விடுது. அரிசி மாவு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் டேபிள் ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. லைட்டா ஒரு துளி தண்ணி தெளிச்சுக்கலாங்க. 1 ஸ்பூனுக்கு பக்கமா. இந்த அளவுக்கு பிணைஞ்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுங்க 2 ஸ்பூனு. நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி மாதிரி கரைச்சிக்கலாங்க. கரைச்சி வச்சுக்கலாங்க. உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இந்த ஷேப்ல உருண்டை பிடிச்சிக்கலாங்க. பிடிச்சி அப்படியே தட்டிக்கலாங்க. இப்படி இந்த ஷேப்ல நல்லா தட்டிக்கலாம். இப்ப கார்ன்ஃப்ளவர் மாவுல போடுறேங்க. எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு எண்ணெயில போட்டுக்கலாங்க. அது பற்ற வச்சுங்க. வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி செவந்தோன்னே எடுத்துக்கலாங்க. பொன்னிறமா செவந்தோன்னே எடுத்துக்கலாங்க. சொன்னாங்களா, கட்லெட் செஞ்சாச்சுங்க. நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்குதுங்க. குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. கட்லெட் சாப்பிட்டு பார்க்கலாங்க. எல்லா வெஜிடபிளுமே நல்லா வெந்திருக்குதுங்க. நல்லா சாப்பிட்டா நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்குதுங்க. நல்லா காரசாரமாக நல்லா இருக்குது. சாஸில் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாங்க.
சாப்பிட்டு பார்த்தேங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து சிம்மில் வச்சே நல்லா பொரிச்சுக்குங்க. சிம்மில் வச்சு பொரிச்சிங்கன்னா நல்லா வந்துடும், உள்ளே நல்லா வெந்துருங்க. நல்லா மொறுமொறுன்னு நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு. கட்லைட்டு செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டன் அமுத்துங்க. எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. பெல் பட்டன் அமுத்துனீங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வருங்க. நாங்கள் நல்ல நல்ல வீடியோவாக போடுறோங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சொந்தங்க.